வணக்கம் ஜோதிட அன்பர்களே. தமிழ் புத்தாண்டு குரோதி வருட நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். இந்த ஆண்டு அன்றாட பணிகள் செவ்வனே நடக்கும். ஆனால் மிகுந்த முயற்சியின் பேரிலேயே ஒவ்வொரு காரியத்தையும் முடிக்க வேண்டியிருக்கும். வியாபாரிகளுக்கு சங்கடம் வராது. விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. கொடுக்கல்வாங்கலில் அகலக்கால் வைக்க இது உகந்த நேரம் இல்லை. வீடு நிலம் போன்றவற்றில் தகராறு இருந்தால் அதனை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ளுங்கள், பயன் தரும். கலைத்துறை பணிகள் சுறுசுறுப்படையும். குடும்ப நலம் சீராக இருக்கும். தாம்பத்தியம் மகிழ்ச்சியுடன் விளங்கும். இந்த ஆண்டு பொதுவாக சோதனை உண்டு. குடும்ப நலம் பாதிக்கப்படலாம். அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் உண்டு. பெரியோர் மனவருத்தம் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு அளவான லாபம் தடைப்படாது. எந்தவிதமான இடரையும் சமாளிப்பதோடு கௌரவக்குறை உண்டாகாதபடியும் காக்கப்படுவீர்கள், கவலை வேண்டாம். விவசாயிகளுக்கு ஏற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். பெரியோர் நல்லாசியை விரும்பிப் பெறுங்கள், நலம் விளையும். கல்விக்குத் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் பெறுவர். மருத்துவம் மேனேஜ்மெண்ட் துறை மாணவர்கள் சிறந்து விளங்குவீர்கள். செல்வ நிலையில் எச்சரிக்கையோடு இருந்தால் எதையும் பறிபோகாமல் காத்துக் கொள்ளலாம். இந்த ஆண்டு உங்கள் பணிகள் பாதிக்கப்படாது. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் குறிப்பறிந்து நடந்து கொண்டால் வீண் தொல்லைகளைத் தடுக்கலாம். தொழில் பாதிக்கப்படாது. வியாபாரிகளுக்கு அளவான லாபம் உண்டு. தொழில் சிறக்கும். வியாபாரம் செழிக்கும். உங்களை வாழ வைக்கும் பொறுப்பை உங்களைச் சார்ந்த பெரியோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் மீது அதிக அக்கறை காட்டுவார்கள். தகுதி வாய்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகலாம். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும். உடல் நலம் பாதிக்கப்பட இடமுண்டு, கவனம் தேவை. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. அல்லது வெளிநாடு செல்ல நினைத்தால் முயற்சிகளை அதிகப்படுத்தினால் இந்த ஆண்டு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.